என்னப்பா தம்பி வேலை செய்யலையா? வந்த உடனே சப்பலாங்கோல் போட்டு உக்காடுற. நான் மாமியார் வீட்டுக்கு வந்துக்கிறேன். அது ஒண்ணு இல்ல சார், வயசானவங்களாம் பாத்ரூம்ல நின்று குளிக்க முடியாது, முட்டி வலிக்கல. அதனாலதான் அவங்க உட்காந்து குளிச்சா எப்படி இருக்குன்னு லெவல் கரெக்டா செக் பண்ணுவேன். கீழே சப்போர்ட் இல்லாம மேல ஓட்டின்னு போறிய, டபால்னு கைட்டுன்னு காலில் வந்து என்ன பண்ணுவேன்? கைட்டிலாம் உயா சார், ராக் சிமெண்ட்லாம் போட்டு ப்ராப்பரா பண்றோம், பக்காவா கிரிப்பா நிக்கும். அப்புறமேட்டு லாஸ்டா தான் கீழே ஓட்டுவோம். அந்த மூலையில என்னடா எப்பா நல்லப்பா போற அளவுக்கு அவ்வளோ பெரிய சந்து வச்சுக்கிற? அந்த நெருக்கி தான் டைல்ஸ் ஓட்டான் சார். அது கேப் இல்ல சார், ஒயிட் சிமெண்ட் உள்ள போய் நல்லா பேக் ஆகணும்ல, அதனால தான் நானே லூஸ் விட்டுறேன். சரி சார், ரொம்ப நேரமா நின்னுக்கிறீங்களா? போய் உக்காந்துலாம், கால் வலிக்கு போகுது. எனக்கு பின்னாடி பைல்ஸ் இருக்குதுப்பா, உக்காந்தாதான் வலிக்கும், நின்னா ஒன்றும் இல்லை. வீட்டுல போர் அடி இருந்தாமா நீங்க வேலை செய்யறது வந்து பாத்துக்கிறேன். அப்படியா? சரி 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 சார், சரி சரி. செவுத்துல ஓட்டுறதுக்கு மட்டும் நல்லா சிமெண்ட்டை கட்டியா குழைச்சு ஓட்டுற, கீழே மட்டும் ஏன்பா தண்ணி மாதிரி பாலை ஊத்துற? சார், செவுரு வெர்டிகலா இருக்குல்ல, இதுல பால் ஊத்துனா கீழே தான் வந்து ஊத்தும். இதுல தரனா சமமா இருக்கு, அதனாலதான் தரைக்கு கொஞ்சம் பால் ஊத்தி ஓட்டுறோம். எப்பவுமே பால் ஊத்தி ஓட்டினா தான் சார் தரைக்கு கிரிப்பு, மாவு வச்சு ஓட்டினா கிரிப் இல்ல. சார், மணி 8 மணி ஆக போகுது, இன்னமும் இங்கே இருந்து கொட்டை குத்து தான் எனக்கு. அதனால எப்பதான் நீங்க வீட்டுக்கு போவீங்க? நான் வீட்டுக்கு போயிட்டா மீந்து போன டைல்ஸ் எல்லாம் தூக்கின்னு போலான்னு பாக்குறியா?